கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா யாரும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை யாராவது தொடருக்கு அப்பாவோ அம்மாவாகிய நீங்கள் அனுமதிப்பீங்களா? உங்கள் பிள்ளைய யாராலையும் தொட முடியுமா? உங்கள் பிள்ளைய யாராலையும் தொட முடியாதுன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை யாராலும் தொட முடியுமா? தொட முடியாது. வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்கள் கண்மணியை நீங்கள் தொடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஆண்டவருடைய கண்மணியை யாராவது தொட முடியுமா? முடியாது. நீங்கள் தேவனுடைய கண்மணி, தேவனுடைய பிள்ளைகள், உங்களை யாரும் தொட முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை தொற்றலாம், உங்களுக்கு விரோதமாக என்னமும் செய்தலாம் நினைக்கிற மனிதர்களை கண்டு பயப்படாதீங்க. விசுவாசிங்க, யாரும் என்னை ஒன்றும் தொட முடியாது, யாரும் எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். யார் யாருக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பினாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் அழித்து போட்டிருக்கிறார். ஒரு காரியம் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பலைன்னா நீங்கள் ஒன்றுமே பிரோஜனம் இல்லாத மனுஷங்க அப்படின்னு அர்த்தம். சொல்லணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த எதிரியும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை அப்படின்னா நீங்கள் சரியில்லாத ஒரு நபர். அப்படிதான். ஏன் அப்படின்னா, யாருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கோ அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அந்த பிரச்சனையெல்லாம் ஜெயிக்கிறவங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்புறாங்களா? நீங்கள் வேதாமத்தில் முழுவதும் வாஸ்து பாருங்கள். யாக்கோப்பு நல்லா போயிட்டு இருந்துச்சு. லாபான் என்கிற ஒரு எதிரி, லாபான் என்கிற வில்லன் எழும்புனதுனால தான் யாக்கோப்பு என்கிற பெயரை ஹைலைட் ஆயிடுச்சு. ஈசாக்கு விரோதமாக நிறைய வில்லன்கள், நிறைய எதிரிகள் எழும்பினால தான் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தான். எலியா என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாக அநேக பிரச்சனைகள் எழும்பியது. தாவீதுக்கு விரோதமாக சவுல் என்கிற வில்லன் எழும்புகிறான். வேதாமம் முழுவதும் வாஸ்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் இயேசுவை காலி பண்ண நினைச்சான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோசுவா 1:5, யோசுவா 1:9 நீங்கள் வாசித்து பாருங்க. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தின் இராணுவம் வந்த நிமித்தமாக தான் கர்த்தர் யார் என்பதையே இஸ்ரவேலர் அறிந்து கொண்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஆனால் உங்களை ஒன்றும் தொட முடியாது. ஆதியாகமம் 31:29 நீங்கள் வாஸ்து பாருங்க. லாபான் சொல்லுகிறான், என்னால் உன்னை கொலை செய்ய முடியும். யாக்கோபிடத்தில் சொல்கிறான், ஆனால் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்னை கடிந்து கொண்டான். யாக்கோப்பை லாபானால் தொட முடியும், ஆனால் முடிஞ்சிச்சா? இல்லை. நல்ல கவனிங்க, உங்களையும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னாகமம் 23:23 இஸ்ரவேல் குரோதமான மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை. யாரும் உங்களுக்கு குரோதமாக எழும்ப முடியாது. உங்களுக்கு குரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும். கலங்காதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகளை யாரும் தொட முடியாது, தொடக்கூடாது. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். தைரியமாக இருங்க. யாரும் உங்களை தொட முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.